சார் ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் வராரு அப்படிங்கும்போது வந்து, சரி ஓகேப்பா கொஞ்ச நாளா வந்து ஓடிஐ சீரிஸ் வேற அவரு விளையாடல. கடைசியா அந்த அதுல விளையாடினாருப்பா. இப்ப வராருப்பா. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்ப கரெக்ட்டா போன வாரம் சார் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு இன்னிங்ஸ போட்டாரு சார். ஒரு 4 நாளா 5 நாளுக்கு முன்னாடி. ஓகே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஆனா இப்படி ஒரு ஃபார்ம வந்து கம்பேக் மேட்ச்லயே இன்டர்நேஷனல்ல குடுப்பாரு அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க சொன்ன மாரி ஷாட் சாய்ஸஸ், டைமிங்கு, பிளேஸ்மென்ட், கான்ஃபிடன்ஸ் அதாவது இது ஒரு டிஃபிகல்ட்டான பிட்ச்ல எல்லா பேட்டரும் கஷ்டப்படும்போது, ஒருத்தர் மட்டும் இந்த மாதிரி பின்னாடி இப்படி தட்டுறாரு, அதாவது ஷார்ட் வேரியேஷன்ஸ் அவ்ளோ ஷார்ட் வேரியேஷன்ஸ் ஒரே இன்னிங்ஸ்ல அதுவும் இவ்ளோ ஷார்ட்ல ஹார்திக் பாண்டியா இதுவரைக்கும் ஆடுனது ரொம்ப ரேர் சார். இன்னைக்கு அவ்ளோ ஷார்ட் வேரியேஷன்ஸ். சூரியகுமார் யாதவ் டைப் ஆஃப் பேட்டிங் 360 டிகிரிஸ் நீங்க சொல்ற மாதிரி அண்ட் கிளியர் டாமினேஷன். விவியன் ரிச்சர்ட்ஸ்லாம் டாமினேட் பண்ண மாட்டாங்க வந்து மேட்ச். அது ஒரு என்ன சேலஞ்சிங் பிட்ச்ல அது மாதிரி பந்து வந்து இதுல வந்து வேகமா நார்க்கிற மாதிரி மூளெல்லாம் போலிங் போட்டா கொண்டுருவான். இதுல ஃபாஸ்டா போடவே போடாது. டூபே நீங்க போட்டிருந்தா ரணகலமா இருப்பாங்க அவங்க. நீ முதல்ல ஒரே டூபே எடுத்து வந்திருந்தா ரணகலமா இருப்பாங்க. ஓடி வந்து அதிக அந்த காட் பெயிண்ட் எடுத்தார் பாரு. அண்ட் லவ்லி ஜிதேஷ் வந்து எல்லா காட்மெண்ட்டையும் டாப் கிளாஸா புடிச்சிட்டாரு. செம்ம கேட்ச் புடிச்சிட்டாரு. அதனால பவுன்ஸ் பேக் ஃபுட் பிளே ஜீரோன்னு காமிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேலஞ்சிங் பிட்ச்ல பவுன்ஸ் அண்ட் பேக் ஃபுட் பிளே வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது தனிட்டன். அருண் சக்கரவர்த்தி ஆட வரல, ஹர்திக் பாண்டியா ஸ்ரீமன் ஆட வரல, பும்ராவும் போல்ஸ் ஆட வரல. ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டா மட்டும் அடிப்பேன்னாங்க. ஒரே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பேட் லக் அவங்களுக்கு எங்கன்னா பிரேவிஸ் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்வாங்க. அந்த மிஸ்ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவிஸ் ஆயிப்போச்சு. அந்த நோபால் வெரி வெரி பேட் டெஸ்டின். எப்படி வந்து வெயிட் பண்ண வேணா வெயிட் பண்ணிட்டு வர நோபால் இல்லைன்னு சொல்றாங்க. கேவலம் அது. கிளியர் நோபால்.